பரந்த உள்ளம் கொண்ட திறமூல அன்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நாம் கெடின்லைவில் இருக்கக்கூடிய சில பேசிக்கான டிரான்சிஷன் மெத்தட்ஸை பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குறது யாரெங்கே வழி என்னோட பேர் MVP. முதல்ல டிரான்சிஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். டிரான்சிஷன் அப்படிங்கிறது வீடியோ எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளிப்லேருந்து இன்னொரு கிளிப்புக்கு நடக்கிற மாற்றம், அந்த நிகழ்கிற மாற்றம் இருக்கு இல்லையா, அது எந்த வகையில் எந்த மாதிரி என்ன முறைமையில் நிகழ்து அப்படிங்கிறது தான் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு கிளிப்லேருந்து இன்னொரு கிளிப்பு அந்த மாற்றம் நிகழும் முறை, அதுதான் டிரான்சிஷன். ஓகே, இது எப்படிலாம் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ அடுத்து பார்க்கலாம். கெடின்லைவில் நிறைய வகைகளில் நம்ம டிரான்சிஷனை ஏற்படுத்தலாம். அதை எளிமையாக நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறதுக்காக வகைப்படுத்தி வச்சுருக்கோம். அது என்ன அப்படின்னாக்கா, முதல்ல ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வித்தவுட் கம்போசிஷன் ஸ்ட்ரிப்பு, இன்னொன்று வித் கம்போசிஷன் ஸ்ட்ரிப்பு. கம்போசிஷன் ஸ்ட்ரிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, அது ஒரு கெடின்லைவில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டு. அந்த எலமெண்ட்டை பயன்படுத்தி தான் நம்ம ஒரு கிளிப்லேருந்து இன்னொரு கிளிப்புக்கு டிரான்சிஷனை மேக் பண்ணுறோம். ஓகே, அந்த ஸ்ட்ரிப்பு பயன்படுத்தி டிரான்சிஷன் பண்ணுறது ஒரு வகை, அந்த ஸ்ட்ரிப்பே பயன்படுத்தாமல் டிரான்சிஷன் பண்ணுறது இன்னொரு வகை. ஓகே, அதுக்குள்ளே நிறையா உட்பிரிவுகள், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதுக்குள்ளே போனோம் அப்படின்னாக்கா ஒரு எண்டே கிடையாது. அந்த அளவுக்கு நமக்கு வாய்ப்புகள் நிறையவுக்கு இருக்குது. நம்ம வேறு வேறு மெத்தடில் வேறு வேறு ஸ்டைலில் நிறைய வகையில் டிரான்சிஷன் ஏற்படுத்தலாம். இப்போ பேசிக்கானதை மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது வித்தவுட் டிரான்சிஷன் ஸ்ட்ரிப்பு அல்லது வித்தவுட் கம்போசிஷன் ஸ்ட்ரிப்பு. கெடின்லைவ் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு சில கிளிப்ஸை இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். டைம் லைன்லேயே நம்ம பதிவுக்கு தகுந்த மாதிரி கிளிப்ஸை கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போ பதிவை கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். இதில் பார்த்திங்கன்னா 2 கிளிப்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மவுண்டைன் கிளிப்பு, அதுக்கப்புறம் ஒரு அண்டர் வாட்டர் கடலுக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு கிளிப்பு. 2 கிளிப் இருக்குது. இது ரெண்டுத்தையும் டிரான்சிஷன் எதுவுமே இல்லாமல் நம்ம ப்ளே பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஒரு கிளிப்லேருந்து அடுத்த கிளிப்பு டக்குன்னு அப்படி மாறி வந்துடும். ஓகே, அப்படி இல்லாமல் அந்த மாற்றம் ஒரு முறைமையில் ஒரு வகையில் நிகழ்ந்தால் பார்க்குறதுக்கு நமக்கு அருமையாக இருக்கும். அந்த மாற்றம் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்துறது தான் டிரான்சிஷன். ஓகே, இதை நம்ம இப்போ எந்த ஸ்ட்ரிப்பும் ஆட் பண்ணாமல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். எந்த ஸ்ட்ரிப்பும் ஆட் பண்ணாமல் பண்ணுறதுல பல வகை இருக்குது. ஏற்கனவே சொன்னது போல் அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. ஆனால் இங்கே நம்ம பார்க்கக்கூடியது பேசிக்கானது அப்படிங்கிறதுக்குள்ள. ஓகே, இதில் நம்ம பார்க்கக்கூடியது ஃபேடு அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் மூலிமா நம்ம எளிமையாக டிரான்சிஷனை ஏற்படுத்த முடியும். இதுக்கு எந்த ஸ்ட்ரிப்பும் தேவையில்லை, அதிகப்படியான ஃபில்டர்ஸ் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஃபேடு. நீங்கள் ஒரு கிளிப்பை டைம் லைனுக்கு இம்போர்ட் பண்ண பிறகு அந்த கிளிப்போட டாப் லெஃப்ட் அண்ட் ரைட் கார்னர்ஸில் கர்சரை கொண்டு போனீங்க அப்படின்னாக்கா இது போல் 2 டாட்ஸ் உங்களுக்கு ஹைலைட் ஆகிறத பார்க்கலாம். அந்த டாட்ஸ் தான் ஃபேடு இன் ஃபேட் அவுட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் அல்லது ஒரு வசதி அப்படின்னு சொல்லலாம். அந்த டாட்டை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிக்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபேட் எஃபெக்டை அந்த கிளிப்புக்கு கொடுக்க முடியும். அப்படி ட்ராக் பண்ணும்போதே நீங்கள் கெடின்லைவோட பாட்டம் லெஃப்ட் கார்னரில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னாக்கா அந்த டிரான்சிஷன், அதாவது அந்த ஃபேடு டிரான்சிஷனோட டியூரேஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணிக்க முடியும். ஓகே, இங்கே நம்ம மவுஸை யூஸ் பண்ணி கர்சர் யூஸ் பண்ணி ப்ரீசியஸாக எவ்வளோ டியூரேஷனில் அது நிகழணும் அப்படின்னு கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, கவலை இல்லை. அந்த கிளிப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா மேலே எஃபெக்ட் அண்ட் காம்போசிஷன் ஸ்ட்ராக்கில் ஃபேல்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிப்புக்கு ஒரு எஃபெக்ட் ஆட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்டிங்கில் கொடுக்குறது ஃபேட் இன், கிளிப்போட எண்டிங்கில் கொடுக்குறது ஃபேட் அவுட். ஓகே, அது போல் 2 ஆட் ஆகிருக்கும். நீங்கள் 2 கொடுத்துருந்தீங்க அப்படின்னாக்கா அங்கே நீங்கள் போய்ட்டு டைமை ப்ரீசியஸாக நீங்கள் கொடுத்துக்க முடியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு டியூரேஷனில் அந்த ஃபேடு நிகழணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபேட் அவுட், ஃபேட் இன் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, இந்த ஃபேடு நம்ம வீடியோ கிளிப்ஸுக்கு தான் பயன்படுத்த முடியுமானா அப்படி கிடையாது, ஆடியோ கிளிப்ஸுக்கும் பயன்படுத்த முடியும். அதாவது ஒரு ஆடியோ ஆரம்பிக்கும் போது அப்படியே அதோடய வால்யூம் 0லேருந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி ஃபுல் வால்யூமுக்கு வர்றது போலியும், அதே போல் முடியும் போது டக்குன்னு கட் ஆகாமல் அப்படியே முடியும் போது சட்டிலாக கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக கம்மியாகி 0ல் வால்யூம் முடிகிறது மூலியம் நம்ம பண்ணுறது தான் இந்த ஃபேடு ஆடியோவுக்கு கொடுக்க முடியும். சேம் தான். அதே போல் நீங்கள் ஆடியோ கிளிப்பில் அந்த கிளிப்போட டாப்
ரைட் அண்ட் லெஃப்ட் கார்னரில் கர்சரை கொண்டு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வீடியோ கிளிப்பில் எப்படி அந்த ஃபேடுக்கான டாட்டு வந்ததோ அதே போல் இங்கேயும் டாட்டு வந்து விசிபிள் ஆகும். அந்த டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாக நீங்கள் ஃபேடு எஃபெக்டை ஆடியோவுக்கும் கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் ஆடியோவுக்கு கொடுத்து ப்ளே பண்ணால் இது போல் கிராஜுவலாக குறையிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வித் கம்போசிஷன் ஸ்ட்ரிப்பு. கம்போசிஷன் ஸ்ட்ரிப்பை பயன்படுத்தி எப்படிலாம் ட்ரான்சிஷன் எஃபெக்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுலேயும் எண்ணற்ற வகைகள் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது அடிப்படையான மெத்தட்ஸை மட்டும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து இதில் வந்து 2 வகையாக பிரிக்கலாம். நம்ம மல்டி ட்ராக் மெத்தட், சேம் ட்ராக் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாரம்பரியமான ஒரு மெத்தட்னால் அது மல்டி ட்ராக் மெத்தடு தான். கடியன்லைவோட தொடக்கத்துலேருந்தே இந்த மெத்தடு வந்து இருக்குது. சேம் ட்ராக் ட்ரான்சிஷன் வந்து இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி வீடியோட எண்டில் பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறது மல்டி ட்ராக் மெத்தடில் கம்போசிஷன் ஸ்ட்ரிப்பை யூஸ் பண்ணி எப்படி ட்ரான்சிஷன் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம பேரில் இருக்கிறது போலே மல்டி ட்ராக். ஓகே, இதுக்கு வந்து மினிமம் 2 ட்ராக் வேணும். ஓகே, இப்போ வீடியோவுக்கு ஒரு வீடியோ கிளிப்லேருந்து இன்னொரு வீடியோ கிளிப்பை நீங்கள் ட்ரான்சிஷன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த 2 வீடியோ கிளிப்பும் வந்து 2 ட்ராக்கில் இருக்கணும். ட்ராக் 1, ட்ராக் 2 அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே எத்தனை ட்ராக் வேணுமோ இருக்கலாம். ஆனால் மினிமம் ரிக்யூர்மெண்ட் 2 ட்ராக் இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு இது போல் வந்து ஒரு ட்ராக்கோட ஒரு கிளிப்போட எண்டிலேருந்து அடுத்த கிளிப்பு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வைக்காமல் அந்த அடுத்த கிளிப்பு ட்ரான்சிஷன் ஆகுதுலேயே அடுத்த கிளிப்பு அந்த கிளிப்பு வந்து முந்தின கிளிப்புக்கு மேலே ஓவர்லாப் ஆகிருக்கணும். இது 2த்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஓகே, மினிமம் 2 ட்ராக் இருக்கணும். அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய கிளிப்பு வந்து அதோட பிஃபோர் கிளிப்புக்கு மேலே ஓவர்லாப் ஆகிருக்கணும். ஓவர்லாப் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த கிளிப்பை கிளிக் பண்ணி முன்னாடி ஓவர்லாப் பண்ண வேண்டியதான், முன்னாடி ட்ராக் பண்ண வேண்டியதான். அப்படி ட்ராக் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து கீழே ஆஃப்செட் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ செகண்டை நீங்கள் எவ்வளோ டியூரேஷன் நீங்கள் ஆஃப்செட் பண்ணி கொண்டு வரீங்க, அதாவது ஏற்கனவே இருக்கிற அந்த கிளிப்புக்கு உள்ளார எவ்வளோ நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும். அதுதான் வந்து ஆஃப்செட்டோட டியூரேஷன். ஆஃப்செட்டோட டியூரேஷன் தான் வந்து ட்ரான்சிஷனோட டியூரேஷனாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ட்ரான்சிஷனோட டியூரேஷன் லென்த்து எவ்வளோ வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய செகண்ட் கிளிப்பை உள்ளே ஆஃப்செட் பண்ணி கொண்டு வரணும், ஓவர்லாப் பண்ணணும். ஓகே, இதையும் நீங்கள் எங்கள் டைமை பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் ஒன்ஸ் ஆஃப்செட் பண்ணி முடித்த பிறகு நம்ம ஃபேடுக்கு கொடுத்தோம் இல்லையா, அதே போலேயே இந்த கிளிப்போட அதாவது ஓவர்லாப் ஆகிருக்கிற கிளிப்போட பாட்டம் லெஃப்ட் அண்ட் ரைட் கார்னர்ஸில் நீங்கள் கர்சரை கொண்டு போனீங்க அப்படின்னாக்கா இது போல் பர்பிள் கலரில் ஒரு டாட் வந்து ஹைலைட் ஆகி வர்றதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இது போல் ஒரு ஸ்ட்ரிப்பு வந்து ஆட் ஆகும். இந்த ஸ்ட்ரிப்பு தான் நான் முதலேன்னு சொல்லிட்டு இருந்த கம்போசிஷன் ஸ்ட்ரிப்பு அப்படின்னு டெக்னிக்கலாக சொல்லுவோம். இது வந்து டிஃபால்ட்டாக வைப் அப்படிங்கிற இது தான் வந்து மெத்தடு தான் வந்து இதில் அப்ளை ஆகிருக்கும். அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்ட்ரிப்பை வந்து நீங்கள் எங்கே வந்து மூவ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரிப்போட லென்த்தை வந்து நீங்கள் எப்படி வருமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் நம்ம கண்ட்ரோல் தான். பேசிக்காக வந்து அந்த ஓவர்லேப் எவ்வளோ ஆகிருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் அந்த ஸ்ட்ரிப்பை வச்சுக்கிறது தான் வந்து நடைமுறை. இந்த ஸ்ட்ரிப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் அண்ட் காம்போசிஷன் ஸ்டாக்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேலே டாப்பில் டிஃபால்ட்டாக வைப் அப்படிங்கிறது சூஸ் ஆகிருக்கும். இதை நீங்கள் தேவைப்பட்டாக்கா மாற்றிக்கலாம். அப்புறமேட்டு கம்போசிஷன் ட்ராக்கு அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அப்படின்னு இருக்கும். அதாவது நம்ம மல்டிபிள் ட்ராக்ஸ் பயன்படுத்தும் போது இந்த ட்ரான்சிஷன் வந்து எந்த ட்ராக்குக்கும் நடக்குது அப்படிங்கிறத இங்கே முடிவு பண்ணிக்க முடியும். அது ஆட்டோமேட்டிக்னு இருக்கட்டும். உங்களுக்கு மேனுவலாக மாற்றணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதை ட்ராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். ஆனால் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து 2 ட்ராக் தான் யூஸ் பண்ணுறோம், வீடியோ 1 வீடியோ 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து மாற்றுறதுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் மல்டிபிள் ட்ராக்ஸ் யூஸ் பண்ணும்போது அது மாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டால் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து கீழே சாஃப்ட்னஸ், அதாவது இந்த ட்ரான்சிஷன் வந்து ஒரு ஹார்டாக இருக்கணுமா சாஃப்டாக இருக்கணுமா, எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே முடிவு பண்ணிக்கலாம் சாஃப்ட்னஸ் கண்ட்ரோல் மூலிமா. அதுக்கப்புறமேட்டு வைப் மெத்தடுங்கிறது டிஃபால்ட்டாக டிசால்வ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். டிசால்வுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஃபேட் எஃபெக்ட் போல தான். அதாவது அந்த பேக்ரவுண்டில் உள்ள பிலோவில் உள்ள கிளிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகும். அந்த டாப்பில் ஓவர்லாப் ஆகிருக்கிற கிளிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் இன் ஆகும். ரெண்டும் சேர்ந்து அப்படியே ஒரு டிசால்வ் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். அதுதான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அதையும் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். அடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து வைப் மெத்தடை மாற்ற போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் மெனுவில் நிறைய வைப் மெத்தட்ஸ் இருக்கும்.
இதில் வந்து உங்களுக்கு பிடிச்சமானதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு ரெயின் எஃபெக்ட், இந்த மாதிரி ஒரு வைப் மெத்தடு. இது ரொம்ப ஹார்டாக இருக்குது. இதை நம்ம சாஃப்ட் வேணும் அப்படின்னா கூட மாற்றிக்கலாம், அல்லது வேறு வைப் மெத்தடு இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப பாரம்பரியமான வைப் மெத்தட்ஸ். அப்படியே லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வைப்பாக வருது, ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வைப்பாக வருது, டாப்லேருந்து கீழே, இந்த மாதிரியானதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து இந்த வைப்பில் தான் நம்ம செய்வோம். ஓகே, இது ரொம்ப ஹார்டாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த ஹார்டாக இல்லாமல் ஒரு சாஃப்டாக வேணும் அப்படின்னாக்கா மேலே சாஃப்ட்னஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட் இதெல்லாம் வந்து நம்ம பிஃபோர் ஆஃப்டர் காமிக்கிறதுக்கு நம்ம சேனல்லே அதிகமாக பயன்படுத்தியிருப்போம். ஓகே, இப்போ நம்ம சாஃப்ட்னஸோடு அப்ளை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த கம்போசிஷன் ஸ்ட்ரிப் ஆட் பண்ணி வைப் அப்படிங்கிறதுல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். வைப் தான் பண்ண முடியுமா அப்படின்னாக்கா கிடையாது. நம்ம வந்து பிளெண்டு மோடு கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. பிளெண்டு மோடு வந்து நீங்கள் ஃபோட்டோ எடிட்டிங்கில் ஏற்கனவே பரிச்சயம் இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கிம்ப் காணொலிகள், இங்க்ஸ்கேப் காணொலிகள்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு நிறைய லேயர்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த லேயர்ஸில் உள்ள கண்டென்ட்ஸை பிளெண்ட் பண்ணி ஒரு புதிய விஷுவலாக நமக்கு காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து பிளெண்ட் மோட்ஸ், லேயர் பிளெண்ட் மோட்னு சொல்லுவோம். அதே தான் இங்கேயும், அதே டிட்டோ தான் இங்கேயும். இதுக்கு நம்ம எப்படி இந்த கம்போசிஷன் ஸ்ட்ரிப்பை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கு அந்த ட்ரான்சிஷன் டியூரேஷன் எவ்வளோ இருக்கணுமோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த நெக்ஸ்ட்டு கிளிப்பை பிஃபோர் கிளிப்புக்கு மேலே ஓவர்லேப் பண்ணிக்கணும். அப்புறமேட்டு இந்த மாதிரி கிளிப்போட பாட்டம் கார்னரில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு இந்த ஸ்ட்ரிப்பு வந்து ஆட் ஆகும். டிஃபால்ட்டாக வைப்புன்னு இருக்கும், அதை நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த வைப்புங்கிற ட்ராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இது போல் நிறையா ஆப்ஷன் கிடைக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அடிஷன், ஆல்ஃபா ஓவர், அப்புறமேட்டு சேச்சுரேஷன், ஓவர்லே, இது போல் நீங்கள் ஃபோட்டோ எடிட்டிங்கில் பார்க்குற எல்லா பிளெண்ட் மோட்ஸும் பெரும்பாலும் இங்கே கிடைக்கும். அதை நீங்கள் வேரியஸ் டைப்ஸில் நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எது உங்களுக்கு தேவைப்படுதோ அதை பயன்படுத்திக்கலாம். ஓகே, இது வந்து பிளெண்ட் மோடு. பிளெண்ட் மோடையும் இங்கே நம்ம பயன்படுத்த முடியும். ஓகே, இந்த கம்போசிஷன் ஸ்ட்ரிப்பை ஆட் பண்ணி நம்ம பயன்படுத்தக்கூடிய மெத்தட்ஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்லைடு. எப்போதும் போல் 2 கிளிப், அந்த 2 கிளிப்பை நம்ம டியூரேஷனுக்கு, அதாவது ட்ரான்சிஷன் டியூரேஷனுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஒரு கிளிப்பை மேலே ஆஃப்செட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ அந்த கம்போசிஷன் ஸ்ட்ரிப்பை ஆட் பண்ணுறோம். எப்போதும் போல் உங்களுக்கு தெரியும், கிளிப்போட பாட்டம் லெஃப்ட் கார்னர் ரைட் கார்னரில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ரிப்பு வந்து நமக்கு ஆட் ஆகும். ஓகே, ஸ்ட்ரிப்பை ஆட் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஸ்ட்ரிப்பை கிளிக் பண்ணி வைப்புங்கிறதுக்கு பதிலாக நம்ம ஸ்லைடு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்லைடு சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணவங்களே உங்களுக்கு இது போல் தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்க ஸ்லைடு அப்படிங்கிறது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதாவது டாப்பில் உள்ள கிளிப்புமே வந்து நமக்கு வெளியிலேருந்து உள்ளேயோ மேலேருந்து கீழேயோ ஸ்லைட் ஆகிக்கிட்டு வர்றது தான் வந்து ஸ்லைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை நீங்கள் பெரும்பாலும் எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னாக்கா ஒரு நியூஸ் சேனலெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சில எழுத்துக்கள் வந்து அப்படியே ஸ்க்ரோல் ஆகி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். அப்புறமேட்டு நிறைய படங்கள், திரைப்படங்கள் எல்லாம் பார்த்திங்கனாக்கா லாஸ்ட்டில் எண்ட் கிரெடிட் கொடுக்கும்போது அந்த படக்குழுவில் வேலை செஞ்ச எல்லாரோட டீட்டெயில்ஸையும் கிரெடிட்ஸாக கொடுப்பாங்க. அப்போ வந்து அந்த எழுத்துக்கள்லாம் அப்படியே பாட்டம்லேருந்து டாப்புக்கு அப்படியே ஸ்க்ரோல் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான தருணங்களில் நீங்கள் இது மாதிரி பயன்படுத்தலாம். இன்னும் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் எப்படி வேணுமோ பயன்படுத்தலாம். லிமிட்லெஸ் தான். ஓகே, இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். இதில் வந்து ஸ்டார்ட்டு, எண்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது அந்த பிகினிங்கில், ட்ரான்சிஷனோட பிகினிங்கில், ஸ்டார்ட்டில் அந்த கிளிப்பு எங்கே இருக்கணும், அதோட எண்டில் ட்ரான்சிஷன் முடிஞ்ச பிறகு அந்த கிளிப்பு எந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிற பொசிஷனை இங்கே நீங்கள் டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஓகே, இதில் மிடில் இருக்கு இல்லையா, அந்த மிடில் தான் வந்து நம்மளோட ஃப்ரேம். அந்த மிடில் தான் வந்து நம்மளோட ஃப்ரேம், அதாவது வீடியோ. அதுக்கு வெளியே லெஃப்டாக, அதுக்கு மேலேயா, அதுக்கு கீழேயா, ரைட்லையா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்படியே லெஃப்ட்லேருந்து மிடிலுக்கு வருது. ஓகே, ஸ்லைட் ஆகிட்டு வருது. இது நீங்கள் ஸ்லைடு மட்டும் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ட்ரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது வெளியே இருக்கும்போது ஃபுல் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஆஃப் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கலாம், அப்படி வரும்போது இருக்கலாம். அது நீங்கள் உள்ளே வர வர ட்ரான்ஸ்பரன்ஸும் ஏறிக்கிட்டே வரும். அப்படின்னு செய்யலாம். அப்படியே லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வந்து நிற்காமையே போயிடுச்சு. அது மாதிரி டாப்லேருந்து பாட்டம் எப்படி வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஸ்லைட் எஃபெக்ட். ஓகே, இப்போ நம்ம மல்டி ட்ராக்கில் கம்போசிஷன் ஸ்ட்ரிப்பு எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது சேம் ட்ராக் ட்ரான்சிஷன். சேம் ட்ராக்கில் எப்படி ஒரு கம்போசிஷன் ஸ்ட்ரிப்பை
பயன்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு. கம்போசிஷன் ஸ்ட்ரிப்புன்னு என்னென்னு பார்த்தாச்சு. கம்போசிஷன் ஸ்ட்ரிப்பில் என்னென்னலாம் வேலைப்பாடு பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அதை எப்படி சேம் ட்ராக்கில் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த சேம் ட்ராக் ட்ரான்சிஷனுங்கிறது ஒரு புதிய அப்டேட்டில் தான் நமக்கு கிடச்சிது. அதாவது 20.12 இந்த வெர்ஷன் அல்லது அதுக்கு மேலே உள்ள KdenLive வெர்ஷன் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த வசதி அவைலபிளாக இருக்கும். இது ஒரு புதிய வசதி தான் KdenLive பொறுத்த வரைக்கும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் பக்கியாக தான் இருக்குது. எல்லா கிளிப்ஸ்லேயும் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. அடுத்தடுத்த வெர்ஷனில் KdenLive டீம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். ஃபஸ்ட்டு இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, 2 கிளிப்ஸ் ஒரே ட்ராக்கில் வச்சுக்கிறோம். அப்படி வச்சுக்கிட்டு உங்களுக்கு அந்த 2 கிளிப்புக்கு இடையில் ட்ரான்சிஷன் அப்ளை பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரிப்பை, அதுக்காக நீங்கள் இந்த டூல் மிக்ஸ் கிளிப் அப்படிங்கிற டூலை கிளிக் பண்ணிக்க அப்படின்னாக்கா 2த்துக்கும் காமனாக இடையில இந்த ட்ரான்சிஷன் ஸ்ட்ரிப்பு ஆட் ஆகிடும். அல்லது நீங்கள் கீபோர்ட் ஷார்ட்கட் கீயாக யூவை ப்ரெஸ் பண்ணலாம். கவனத்தில் வச்சுக்க வேண்டியது 2 கிளிப்பும் அடுத்தடுத்து இருக்கணும். 2 கிளிப்புக்கும் இடையில் கேப் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா இடையில இது போல் ஒரு ஸ்ட்ரிப்பு கம்போசிஷன் ஸ்ட்ரிப்பு ஆட் ஆகிறத பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே இந்த ஸ்ட்ரிப்பில் என்னெல்லாம் பண்ணமோ அது எல்லாத்தையும் இங்கேயும் பண்ண முடியும். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா இப்போதைக்கு இது எதில் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது அப்படின்னாக்கா, ஃபோட்டோ கிளிப்ஸ், அதாவது ஒரு ஸ்டாட்டிக்கான ஃபோட்டோ இமேஜ் இந்த மாதிரியான கிளிப்பை ட்ரான்சிஷன் பண்ணுறதுக்கு இது பக்காவாக வேலை செய்யுது. வீடியோ கிளிப்ஸுக்கோ அல்லது ஆடியோ கிளிப்ஸுக்கோ இது இன்னும் சரியாக வேலை செய்யலை. ஸோ இப்போ நீங்கள் இதை பயன்படுத்தணும்னு விரும்புனீங்க அப்படின்னாக்கா ஃபோட்டோ கிளிப்ஸுக்கு பயன்படுத்திக்கங்க. வீடியோ கிளிப்ஸுக்கு இது ஒர்க் ஆகிற மாதிரி KD டெவலப்மெண்ட் டீம் தான் ஒர்க் பண்ணணும். ஓகே, பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அடுத்த வெர்ஷன் அல்லது அதுக்கடுத்த வெர்ஷன்லேயே ஃபிக்ஸ் பண்ணிட வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே பண்ண எஃபெக்ட்ஸை எப்படி இந்த சேம் ட்ராக் ட்ரான்சிஷனை பயன்படுத்தி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். எல்லாம் ஒரே தான். அது மல்டி ட்ராக்கில் பண்ணோம், இங்கே சேம் ட்ராக்கில் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ. இந்த வீடியோவில் KdenLiveல இருக்கக்கூடிய சில பேசிக்கான ட்ரான்சிஷன் மெத்தட்ஸை நம்ம பார்த்தோம். அது என்னென்ன வகை இருக்குது, அதை எப்படிலாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற அடிப்படையை தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம இந்த ட்ரான்சிஷனை எப்படிலாம் பயன்படுத்தலாம், இன்னும் வேறு வகையான ட்ரான்சிஷன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் நிறைய வீடியோக்களை நீங்கள் தவற விடாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் யாரெங்கி வெளியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களை நான் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அருங்கலை ஆற்றுக.